வெல்கம் பேக் டு அவர் ஸ்டோரி டைம் சேனல். குட்டீஸ், இன்றைக்கி நம்ம ஸ்டோரிஸ் பார்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நான் எஸ்பிஓங்கிற ஒரு கம்பெனியை பற்றின என்னோட பர்சனல் ரிவ்யூவை நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்லாருமே குட்டீஸ் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை பெரியவங்க யார் பார்த்தாலுமே கண்டிப்பாக இந்த ஜாப்பில் எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள். இது ரொம்ப 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 சேஃப் அண்ட் செக்யூர், ரொம்பவே ஜென்யூனான ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னே நான் சொல்லுவேன். நான் வந்து எஸ்பிஓவில் நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணதை நான் நினச்சி ரொம்ப ப்ரௌடாக நான் ஃபீல் பண்ணுறேன். இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட், ஹவுஸ் ஒய்ஃபுக்கு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் அப்படின்னே நான் சொல்லுவேன். இந்த எஸ்பிஓ கம்பெனியில் முன்னாடியிலேருந்து எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்திருக்கு, எவ்வளவோ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ப்ராப்ளத்தை. பட் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அது எல்லாமே பொருட்படுத்தாமல் அது எல்லாத்தையுமே சரி பண்ணி இப்போ நம்ம முன்னாடி ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக வந்து இந்த ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 பார்ட் டைம் ஜாப்பில் நான் சேர்ந்து நிறையவே எனக்கு லாஸ் ஆகியிருக்கு. ஒரு 6,000 7,000 போல் நான் லாஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன். ஏன் இப்படி வந்து எல்லாருமே ஏமாத்துறாங்க, மக்கள் அப்படி ஏமாத்துறதுனால அவங்களுக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு, இந்த பார்ட் டைம் ஜாபே ஃபேக் தான், பார்ட் டைம் ஜாப் அப்படின்னாலே ஃபேக் அப்படின்னு ஒரு நேம் தான், இனிமேல் நம்ம பார்ட் டைம் ஜாப்னால் எதுவுமே நம்ம நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருந்தேன். பட் அது நான் எடுத்த முடிவு ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உணர வச்சது இந்த எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி தான். நீங்கள் நினைக்கலாம், என்ன இப்படி உயர்வாக பேசுகிற அளவுக்கு இந்த கம்பெனியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணலாம். அது இந்த கம்பெனி உள்ளே வந்து இந்த கம்பெனியை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்களால் மட்டும்தான் இந்த மாதிரினா பேச முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு 2 பார்ட் டைம் ஜாப்பில் நான் இருந்தேன். நேம் சொல்ல விரும்பல. அந்த ஜாப்பில் நம்ம என்ன டவுட்ஸ் கேட்டாலும் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் எதுவுமே வராது. பட் இந்த ஜாப்பில் நோட்டீஸ் போர்டு அப்படின்னு ஒரு டெலிகிராமில் ஒரு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணி, அந்த சேனலில் அங்கே நடக்கக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ், மெயின் பிரான்ச்சில் என்ன நடந்துகிட்ருக்கு, இப்போ என்ன ஒர்க் போயிட்டுருக்கு, என்ன ப்ராசஸிங்கில் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம அந்த நோட்டீஸ் போர்டில் தெரிஞ்சுக்கலாம். நம்ம எஸ்பிஓ பற்றின எந்த ஒரு பயமுமே இருக்காது. 2வது எஸ்பிஓ கேர்னு இப்போ அவங்க புதுசாக லான்ச் பண்ணி நம்மளுக்கு அதில் என்ன டவுட்ஸ் வேணாலும் கேட்டுக்கலாம். ஸோ உண்மையாக சொல்லப்போனால் இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான ஜாப் அப்படின்னு சொல்லுவேன். இதை நிறையவே நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். நான் 6,500 கட்டி ப்ரீமியம் பிளானில் தான் ஜாயின் பண்ணேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க மூலயமா தான் இந்த ஜாப் எனக்கு தெரிய வந்துச்சு. பட் இதுவும் ஃபேக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உள்ளார போனேன். பட் நாங்கள் அப்படி இல்லைன்னு அந்த ஒரு கெட்ட எண்ணத்தையே உடச்சி இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. நான் ரொம்ப 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 ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். இந்த எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு தேடுறவங்களுக்கு இந்த எஸ்பிஓ ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் டு எஸ்பிஓ அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் சங்கர் சார். தேங்க்யூ ஸோ மச்.